அதியோகம். சந்திரனுக்கு 6, 7, 8 சுப கிரகங்கள் இருப்பதால் உண்டாகும் யோகம் அதியோகமாகும். ஒருவர் ஜாதகத்தில் இந்த அதியோகம் இருந்து சந்திரனுக்கு 7 குரு உச்ச பலத்துடன் இருந்தால் அவருக்கு அரச பதவிகள் கிடைக்கும். சந்திரனுக்கு 7 சுபகிரகம் நீச்சமாகி இருந்தாலும் அவருக்கு அரசியலில் பதவிகள் தேடி வரும். இந்த யோகம் அமைந்த ஜாதகருக்கு சந்திரனுக்கு 7 சுக்கிரன் ஆட்சி பலத்துடன் இருந்தால் அனைத்து சுகபோகங்களையும் அனுபவிக்கும் யோகம் கிடைக்கும். சுனபா யோகம். சந்திரனுக்கு 2 குரு, சுக்கிரன், புதன், செவ்வாய், சனி இந்த கிரகங்களில் ஏதேனும் ஒரு கிரகம் இருந்தாலும் சுனபா யோகம் உண்டாகும். சந்திரனுக்கு 2 புதன் இருந்தால் வேதங்களை கற்பார், இசையில் தேர்ச்சி பெறுவார், எழுத்தாளராக ஆவார். சந்திரனுக்கு 2 செவ்வாய் இருந்தால் முரட்டுத்தனமாகவும் போர் வீரனாகவும் இருப்பார். சந்திரனுக்கு 2 குரு இருந்தால் சிறந்த ஆசான், புகழ்மிக்கவர், பேரரசன். சந்திரனுக்கு 2 சுக்கிரன் இருந்தால் வசீகர தோற்றம், கலைகளில் நிபுணத்துவம், அனைவராலும் விரும்பப்படுவார். சந்திரனுக்கு 2 சனி இருந்தால் நிலையான வளர்ச்சி, மக்கள் சேவை, நேர்மையானவர். பர்வத யோகம். சுப கிரகங்களான குரு, சுக்கிரன், புதன் மற்றும் வளர்பிறை சந்திரன் ஆகிய கிரகங்கள் லக்னத்திற்கு கேந்திரத்தில் அமைந்து இருப்பதால் உண்டாகும் யோகம். அமலா யோகம். லக்னம் அல்லது சந்திரனுக்கு 10 சுப கிரகங்களான குரு, சுக்கிரன் மற்றும் தனித்த புதன் இருப்பதால் உண்டாகும் யோகம். இந்த யோகத்தால் ஏற்படும் பலன்கள்: தொழிலில் தன்னிறைவையும் புகழையும் பெறுவார், நேர்மையாக தொழில் செய்வார், பாதுகாப்பு பணி சார்ந்த தொழிலுக்கு இந்த யோகம் நன்மையாக இருக்கும். சகட யோகம். குருவுக்கு 6, 8, 12 சந்திரன் இருப்பதால் உண்டாகும் யோகம். இந்த யோகத்தால் ஏற்படும் பலன்கள்: செல்வங்களை இழந்து வறுமையை காண்பார், குடும்ப உறவினர்கள் மற்றும் நண்பர்களால் வெறுக்கப்படுவார், திடீர் வீழ்ச்சியை கண்டு மீண்டும் இழந்ததை பெறுவார். குருதச சந்திர புத்தி அல்லது சந்திர திசை குரு புத்தி மற்றும் குரு சந்திரன் தசா புத்தி அந்தர சூக்ஷ்ம காலங்களில் இந்த பலன்கள் ஏற்படும். வஞ்சன சோர பீதி யோகம். லக்னத்தில் பாவகிரகம் இருந்து அதற்கு திரிகோணத்தில் மாந்தி இருந்தாலும், குளிகன் கேந்திர கோண அதிபதிகளுடன் தொடர்பில் இருந்தாலும், லக்னாதிபதி பாவகிரகங்களான சனி, ராகு, கேதுவுடன் சேர்ந்து இருப்பதால் உண்டாகும் யோகம். இந்த யோகத்தால் ஏற்படும் பலன்கள்: தன்னை யாராவது ஏமாற்றி விடுவார்களோ என்ற எண்ணமும், தன்னுடைய பொருள் எப்பொழுதாவது களவாடப்படுமோ என்ற பயமும் எப்போதும் இருக்கும். ராஜலக்ஷண யோகம். சுப கிரகங்களான குரு, சுக்கிரன், புதன் மற்றும் வளர்பிறை சந்திரன் லக்னத்திற்கு கேந்திரத்தில் இருப்பதால் உண்டாகும் யோகம். இந்த யோகத்தால் கிடைக்கும் பலன்கள்: உயரிய அந்தஸ்து கிடைக்கும், ராஜ மரியாதை, வசீகரமான உடல் அமைப்பு, நிலம், வண்டி, வாகனங்களால் யோகம், கௌரவம் நிலைத்திருக்கும், அதிர்ஷ்டம் நிறைந்தவராகவும் இருப்பார். சதுர்சாகர யோகம். லக்னத்திற்கு 4 கேந்திரங்களிலும் கிரகங்கள் அமையப் பெறுவதால் உண்டாகும் யோகம் சதுர்சாகர யோகம். இந்த யோகத்தால் ஏற்படும் பலன்கள்: சுகபோக வாழ்வை அனுபவிப்பவர், நற்பெயரையும் புகழையும் பெறுவார், நூல்கள் பல கற்று ஆசானாவார். சந்திரமங்கல யோகம். சந்திரனும் செவ்வாயும் சேர்ந்து அல்லது கேந்திரத்தில் இருப்பதால் உண்டாகும் யோகம். யோகத்தினால் ஏற்படும் பலன்கள்: நேர்மையற்ற முறையில் செல்வம் சேர்ப்பது, தாயை பழிப்பது மற்றும் தாய் வழி உறவினர்களை வெறுப்பது. சந்திரன் கடகத்தில் ஆட்சி பெற்றும் செவ்வாய் மகரத்தில் உச்சம் பெற்றும் இந்த யோகம் இருக்குமானால் அவர் நல்ல வழியில் சம்பாதிப்பவராகவும் நேர்மையானவராகவும் இருப்பார். செவ்வாய் ரிஷபத்திலும் சந்திரன் விருச்சகத்திலும் நீசமாகி இருந்தால் ஜாதகர் உணர்ச்சி வசப்படக்கூடியவராகவும் மனக்குழப்பம் உடையவராகவும் இருப்பார். வசுமதி யோகம். உபஜய ஸ்தானங்களாகிய லக்னத்திற்கு 3, 6, 10, 11 சுப கிரகங்கள் இருப்பதால் உண்டாகும் யோகம். இந்த யோகத்தால் ஏற்படும் பலன்கள்: அளவுக்கு அதிகமான செல்வம் சேரும், சுய முயற்சியால் தன சேர்க்கை உண்டாகும். ஒருவர் ஜாதகத்தில் இந்த வசுமதி யோகம் அமைவது மிகவும் கடினம். ஒருவேளை வசுமதி யோகம் அமைந்து அதில் ஒரு சுபகிரகம் உச்சம் பெற்றால் அவர் மிகவும் கோட்டீஸ்வரனாக இருப்பார்.
இந்த 4 கிரகங்களில் ஏதாவது ஒரு கிரகம் நீச்சமானாலும் வசுமதி யோகத்தின் தலைகீழான பலனையே தரும். ஏதாவது 3 கிரகங்கள் மட்டும் இந்த உபஜய ஸ்தானங்களில் இருந்தால் மிதமான செல்வமும், 2 ஸ்தானங்களில் மட்டும் சுபகிரகம் இருந்தால் சுமாரான செல்வமும், ஏதாவது ஒரு ஸ்தானத்தில் மட்டும் சுபகிரகம் நல்ல நிலையில் இருந்தால் சாதாரண நிலையிலேயே இருப்பார். துருதுரா யோகம். சந்திரனுக்கு 2-12 குரு, சுக்கிரன், புதன், செவ்வாய், சனி ஆகிய கிரகங்கள் ஆட்சி அல்லது உச்சம் பெற்று இருப்பதால் உண்டாகும் யோகம். இந்த யோகத்தினால் கிடைக்கும் பலன்கள்: செல்வாக்கு, புகழ், வீரம், பெருந்தன்மை, நேர்மை. ஆனால் சந்திரனும் மற்ற கிரகங்களும் ஆட்சி அல்லது உச்சம் தவிர நீச்சம் அல்லது பகை பெற்று இருந்தால் இந்த யோகத்தினால் கிடைக்கும் பலன்களில் குறைவாகவே இருக்கும். அனபா யோகம். சந்திரனுக்கு 12 குரு, சுக்கிரன், புதன், செவ்வாய், சனி கிரகங்கள் இருப்பதால் உண்டாகும் யோகம். இந்த யோகத்தினால் கிடைக்கும் பலன்கள்: கம்பீரமான தோற்றம், மனோபலம், சுயமரியாதை, படைப்பாற்றல் மற்றும் கவர்ச்சி. கேம துர்ம யோகம். சந்திரனுக்கு 2-12 எந்த கிரகமும் இல்லை என்றால் உண்டாகக்கூடிய யோகம். இந்த யோகத்தால் ஏற்படும் பலன்கள்: அடுத்தவர்களை சார்ந்து இருப்பார், மன உளைச்சல் ஏற்படும், நிலையற்ற வருமானம், செல்வங்களை இழக்க நேரிடும். வேறு நல்ல யோகம் இருந்தாலும் கூட இந்த யோகத்தால் அதன் பலன்கள் குறையும்.